அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்து. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் உங்களுக்கு சலாம் சொன்னால் அழகான பதிலை திருப்பித்தாருங்கள். அழகான பதிலை திருப்பித்தார்கள். என்ன அழகான பதில்? அப்போ ஒரு மனிதர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் நீங்கள் திரும்ப சொல்கின்ற பொழுது ஒரு வார்த்தையை அதிகப்படுத்தி அன்பளிப்பை அதிகப்படுத்துங்கள், நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுங்கள். என்ன நன்மைகளை அதிகப்படுத்தி கொடுப்பது? அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார், நீங்கள் வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்கிற ரஹ்மத்துடைய வார்த்தை சேர்த்து சொல்லுங்கள். அதே போன்று ஒரு மனிதர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்பதாக உங்களுக்கு சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்கின்ற பொழுது வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்து என்று பரக்கத்தை சேர்த்து அவர்களுக்கு துஆ செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் நம்ம எப்படி சலாம் சொல்கிறோம்? தெரிஞ்சவங்களா இருந்தால் சலாம் சொல்றோம், பெரியோர்களுக்கு சலாம் சொல்வது இல்லை, இளம் சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு சலாம் சொல்வதில்லை. அவங்க சொன்னா நம்ம சொல்லலாம் என்கிற அந்த மன நிலைப்பாடு இந்த உலகத்தில் இருக்கிறது. நபிகளார் சொல்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் அவர்கள் வெளியே வந்தால் சிறுவர்களுக்கு சலாம் சொல்வார்கள், இளம் சிறுவர்களுக்கு சலாம் சொல்லும். முக்கியமாக தனது இரு கொலைகளான ஹசன் அவர்களுக்கும் ஹுசைன் அவர்களுக்கும் சலாம் சொல்வதாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு கூறுகின்றார். எனவே சலாமை பரப்புங்கள் என்பது நோக்கம் என்னவென்று சொன்னால், அதிகமான சலாத்தின் மூலமாக சலாமின் மூலமாக உள்ளத்துடைய கபடங்களை உள்ளத்துடைய பொறாமைகள் எல்லாம் நீக்குவதாக நபிகளார் பதிவு செய்கின்றார்கள். எனவே சலாம் சொல்ல வேண்டும். அழகான பதில்களின் மூலமாக அடியார்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். சலாமுடைய பரக்கத்தை பெறுகின்ற தௌஃபீக் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.